ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங். சரிங்களா? இதை அந்த டோரில் அவுட் சைடில் மாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் தான். இது ஒரு கிரகப்பிரவேசத்துக்காக பண்ணியிருக்கிறது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும், இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா இதுதான் இந்த பிகினிங் வாலில் மாட்டுறது. அதுக்கு ஒரு ரிங்கு கொடுத்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பூ மாடல் வரும். பூ மாடல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்ஸ் கொடுத்துருக்குறோம். பால்ஸ்க்கு அப்புறம் திரும்பி அந்த பூ கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆனதுக்கப்புறம் இங்கே சென்டரில் பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு சென்டர் வரும் அப்படின்றத பார்த்துட்டு இங்கே ஒரு பெல்லு, அகைன் பாலு, ஃப்ளவர்ஸு, திரும்பி பார்த்திங்கன்னா இந்த விநாயகரோட சிம்பிள், ஸ்வஸ்தி சிம்பிள் அதை கொடுத்துருக்குறோம். நம்ம கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் க்ளோஸ் ஆகுற மாதிரியும் பெல்லு க்ளோஸ் ஆகுற மாதிரியும் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? திரும்பியும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் கண்டினியூ ஆகி டாப்பில் கொடுத்தா மாதிரியே இந்த பூவு அப்புறம் பால்ஸ் கொடுத்து திரும்பியும் இந்த பூவை கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுங்குக்காக சம்பிங் மாதிரி இருக்கிற பூ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. சரிங்களா? இதை நான் உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக பெரிய இதுவாக போட்டு காமிக்கிறேன் தரையில். ஓகே, இப்போ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இந்த பூ மாடல் இந்த மாதிரி பூ இருக்குது. இந்த மொத்தம் 8 திசையிலையும் பூ இருக்கிற மாதிரி அழகாக வந்திருக்கு. இந்த பிளாஸ்டிக் பூ தான் நம்ம மிங்கிள் பண்ணுறோம். மிங்கிள் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஒவ்வொரு பூக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் தான் கோக்குறது. சரிங்களா? இந்த பீட்ஸ் கோத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம நடுவில் அந்த கலர் துணி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு நான் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு பிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பிச்சு பூ தான் இது. இந்த பிச்சு பூவை பிச்சு வச்சுருக்கிறேன். இந்த கலர் தான் தேவைன்றதுனால அதுக்கு நடுவில் கொடுக்கறதுக்கான அந்த பால்ஸ் பார்த்திங்கன்னா அது கவரில் வச்சு அப்படியே இதுவாக பறந்ததுன்றதுனால பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு கலர்ஸும் இந்த ஒரு கலரும் க்ரீன் அண்ட் ரெட்டு 2 கலர்லேயும் எடுத்துருக்குறோம் பால்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிகினிங்க்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா ஸ்ப்ரிங்கு, அந்த வாலில் மாட்டுறதுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு வச்சுருக்குறோம். இந்த ஸ்ப்ரிங்குக்கு அப்புறம் த்ரெட்டு நமக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் இருக்குது பாருங்கள், இதில் தான் இதை நான் எடுத்து அடுக்கி வச்சுருக்கிறேன். இது எத்தனை வேணும்னாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பெல்லு மாதிரி நல்லா அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் சைட் வால்லையும் மிங்கிள் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த பெல்லு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஓப்பன் இந்த மாதிரி சைட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. கிளியராக இருக்கா? சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சென்டர்லேயும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ சென்டர் யூஸ் பண்ணி தான் போடுறோம். சரிங்களா? உங்களுக்கு சைடில் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த சைட்லேயே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக இருக்கும். சென்டர் இது மட்டும் தான் இருக்குது, இதில் சைடு இது கிடையாது. ஸோ சென்டர் மட்டும் வச்சுட்டு இப்படி தொங்குற மாதிரி கூட நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். அதுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஸ்வஸ்தி சிம்பிள். இதுவும் நிறைய டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு என்ன வேணுன்றதை பார்த்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? இது எப்படி திரும்பினாலும் அப்படி நல்லா க்யூட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல். அதுக்கப்புறம் ஒரு நீடில் நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நூலை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது எப்படிலாம் கோக்குறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன், அதை பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.